நாச்சியார் திருக்கோவிலில் ஸ்ரீரங்க தேவஸ்தானத்தின் ஆதரவிலும் திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆதரவிலும் திருப்பாவை தொடர் உரையானது கடந்த 35 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு நமது பரகால சுவாமி அவர்கள் உபன்யாசம் நடத்த இருக்கிறார்கள். சுவாமி மங்களாசாசனம் செய்வதற்காக நம்ம அனைவருக்கும் அறிமுகமான புன்னகை மன்னன் திரு சுந்தரபட்ரு அவர்கள் தலைமையிலும் இந்த கோவிலினுடைய மேற்பார்வையாளர் கரிகாலன் அவர்களுடைய முன்னிலையிலும் ஆசீர்வாதம் செய்வதற்காக மங்களாசாசனம் செய்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக ராமானுஜர் சித்தாந்த சபை என்று வைத்திருக்கிறோம். நாங்கள் ராமானுஜருடைய ஆச்சாரிய பரம்பரையில் வருகிற பெரிய நம்பி சுவாமிகள் இந்த விழாவினை தொடக்கி இருக்கிறார்கள் மங்களாசனம் செய்து. அதற்கு முன்பாக சுந்தரபட்ரு அவர்கள். நமஸ்காரம். கீதையிலே கண்ணன் கடைசி வார்த்தையே தர்மம் தோற்காது அதர்மம் ஜெயிக்காது. கலியுக தர்மம் சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறதா சட்டமே. தர்மத்தையும் அவன் சீக்கிரம் பண்ண முடியாது. அப்போ இந்த தர்மத்தை பண்றதுக்கு கையிலிருந்து எடுத்து கொடுத்தாதான் தர்மம் கிடையாது. தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழைண்டார். உங்க வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்ததுன்னா இது இத்தனையும் போக்கிடுமா. அதேதான் எம்பெருமான பாஷ்யக்கார் குலம் தரும் திருமஞ்சாக சொன்னார்ல, குலம் தரும் செல்வம் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணன். ஒரு நலம் தரும் சொல் நம்ம வாழ்ந்து வந்ததுன்னா அது இவன் கொடுக்குமா. எல்லாத்துக்கும் சாதாரண சொல்லுவா, கங்கையில குளிச்சா நம்முடைய பாவங்கள் போகும், சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணா போகும், பஞ்சகபியம் சாப்பிட்டா போகும். ஆனா இந்த மூன்றும் இருந்து ஒரு தீராத வினை இருந்ததுன்னா எது தீர்க்கும்னா நம்ம ஆச்சாரிய சம்பந்தத்தோடு தீர்க்கும். அதான் முக்கியம். ஸோ நமக்கு பேனர்னு சொல்லுவாங்களா, திருக்குறளே அதான் சொல்லுவாங்க, தக்கார் தகவினார் என்பர் அவரவர் எச்சத்தால் போற்றப்படும். நமக்குன்னு ஒரு சுத்தி நல்ல சௌக்கியமான ஒரு கூட்டம் இருக்கணும். நம்ம சொல்றது அவருக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதான் முக்கியம். அது எல்லாரும் ஆத்தரைஸ் பண்ணிக்க மாட்டா. சில பேர் அதுக்குன்னே வருவா. அதுல சுவாமி வந்திருக்காரு, உங்களுக்காக பெரிய விசேஷம் அனுகிரகம். அடுத்தது நம்ம சொல்லுவாங்கல்ல, ராமானுஜரை தேடி காஞ்சிபுரம் போகும்போது அதனாலதான் அவருக்கு தியாகேசர்னு பேரு. தியாக மண்டபம், ஸ்ரீரங்கம் போக மண்டபம், திருப்பதி புஷ்ப மண்டபம், காஞ்சிபுரம் தியாக மண்டபம். அங்கே இருந்தா எல்லா ஆச்சாரியும் அனுப்பிச்சார். கோலத்தாழ்வான், திருக்கட்சி நம்பி, தேசிகன், ஜனகாச்சாரியன், ராமானுஜர் எல்லாத்தையும் அனுப்பிச்சார். இப்போ இவ எல்லாரும் எதுக்கு அனுப்பிச்சார்னா, இந்த மாதிரி எங்கேயாவது ஒருத்தர் சத்தங்கள் நடக்கணும், நல்ல விஷயங்கள் போயிட்டே இருக்கும். அதுதான் முக்கியமானது. ஒரு தடவை திருப்பாவை கேட்டாவோ அது கேட்டாவே திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. உங்க குடும்பத்திற்கு எந்த காலத்துக்கும் வருத்தமே கிடையாது. நீங்க எந்த புது முயற்சியும் பண்ண வேண்டாம். சுவாமி சொல்றது 2 மணி நேரம் கேட்டா போறோம். அவ்வளவு பெரிய விசேஷமான அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த நல்ல சொல்லுவாங்கல்ல, கடைசியா சொல்லும் போது நார்மலா சொல்லுவாங்க, ஆறும் கருங்கடலை நோக்கும். ஆறு கடல் நோக்கி தான் போயிட்டு இருக்கும். உண்பு உயரும் கதிரவனை நோக்கும். சூரியனை பார்த்தாச்சுன்னா உங்களையும் கேட்காது, என்னையும் கேட்காது. தாமரைப்பது எங்கிட்ட அதிகம் மறந்துடும். உயிரோ தர்மனையை நோக்கும். யாருக்கு யார் பயப்படனா கூட ஒரு நாள் எல்லாரும் எமட்ட பயந்து ஆகணுமா. உயிரோ தர்மனையை நோக்கும். அதே போல உன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. இன்னைக்கு உங்களை எல்லாரும் நோக்கமும் ஒரே நோக்கம்தான். திருப்பாக உபன்யாசம் கேட்கணும், அவ்வளவுதானே. இப்போ இந்த மாதிரி நல்ல சத்சங்கத்தை நம்ம சேர்த்துக்கிறதுக்கும் என்னன்றி செய்தேனோ உன்னெஞ்சில் நிற்பதற்கு. அங்கே நீங்க வரங்கன்னா இத்தனை பேர் அங்கேருந்து வரணும்ல, டைம் பர்மிட் பண்ணணும், ஹெல்த் பர்மிட் பண்ணணும், ஃபைனான்ஸ் பர்மிட் பண்ணணும், எல்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே இங்க இருக்க பெரிய பிராட்டியாருடைய பரிபூர்ண அனுகிரகம். உங்களுக்கும் உங்க சார்ந்தவாளுக்கும் எல்லா காலத்துக்கும் நல்ல சுகம் கிடைக்கிறதுக்கு அடியன் ஆராதிக்கிற பெரிய பெருமாள் திருவள்ளியும் தேவப்பெருமாள் திருவள்ளியும் அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய விழாக்குழுவின் சார்பாக கரிகாலன் சார் அவர்களுக்கு
ஓங்கி உலகளந்த உத்தமன் வேர்பா ஆடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குவன் கண்ணல் உலக பூங்குவலை போதில் பொறிவண்டுகள் நடுப்ப தேங்காதே உட்கிருந்து நீட்டமடைவற்றின் வாங்க உடம் நிறைக்கும் வல்லல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் கிடைத்து நீங்காத செல்வங்கள் பணம் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் செல்வம் தான். இப்பொழுது ராமானுஜ சித்தாந்த சபை பெயரில் இருக்கின்ற ராமானுஜருடைய ஆச்சாரிய சுவாமிகள் அவர்கள் மங்களாசாசனம் செய்து திருப்பாவை தொடர்வரையை துவக்கி வைப்பார்கள். ஸ்ரீ மகாபூர்ண குருவே நமகா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆச்சாரிய பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம். இன்றைய ஒரு நல்ல நாள். என்னன்னா திருப்பாவை காலக்ஷேபம் முதல் பாட்டிலேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போறார் நம்ம பரகாலன் சுவாமி. ரொம்ப எளிமையா அழகா புரியுற மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் அவர். இன்னைக்கு காலையில தான் 6000 படி அங்க இந்த இதில் ஜமீன்தார் மடம் கீழடைவளைஞான்ல அங்க சாதிச்சார். அது தவிர இந்த 30 நாளும் இங்க சாதிக்க போறார் உறையூர்ல. அப்படின்னா உறையூர் தாயார் சன்னதியில நம்ம தாயார் எப்பவுமே கேட்டுட்டு இருப்பான். இங்க எப்பவும் வருஷம் நடந்துட்டு இருக்கோம். அதுல இந்த சுவாமியால இந்த வருஷம் நடக்கிறது அப்படின்னும் போது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அதுல இந்த சுவாமி எல்லாருக்காகவும் நல்லா புரியும்படி சொல்லுவார். நான் வரும்போதே நினைச்சேன் உபன்யாசம் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பெருமாள் தாயார் அப்படி இல்லை, நீ வர்ற வரைக்கும் கொஞ்சம் எப்படியோ ஒரு இதா இருக்கணும்ட்டு வந்தவுடனே சொன்னார். சுவாமி கிட்ட முதல்ல உள்ள தீர்த்தம் தொடாரிலாம் வாங்கிட்டு இங்க வர்றதுக்கும் இது ஆரம்பிக்கிறதுக்கும் சரியா இருந்தது. இதுல மெயினா ஆண்டாள் தான். பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை அப்படின்னு பிஞ்சிலேயே தாயாரா ஆண்டாள் மாதிரி யாருமே இல்லை. அது மாதிரி பெண் ஆழ்வார். இத்தனை ஆழ்வார்கள்லயும் பெண் ஆழ்வார் ஆண்டாள். அதனாலதான் நம்ம சொல்லும் போது கூட நம்மளெல்லாம் ஆழ்வார் கோஷ்டின்னு சொல்றோம். அதே மாதிரி பெண்கள் ஆண்டாள் கோஷ்டிம்போம். எங்க பார்த்தாலும் இப்பெல்லாம் இருக்கிற காலத்துல ஆண்டாள் கோஷ்டியார் தான் நிறைய பேர் அன்மயம் பண்றா. எந்த விழாவில் எடுத்தாலும் சத் விஷயம் சங்கத்துல எடுத்தாலும் அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி அந்த ஆண்டாளுடைய இத சுவாமி சொன்ன மாதிரி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னார். அது மாதிரி நம்ம இங்க கேட்டுட்டோம்னா நமக்கு எல்லா வருத்தமே இருக்காது. எவ்வளவோ குடும்பங்கள்ல வருத்தத்தோட இருக்கலாம். இங்க இதை கேட்டாச்சு அப்படின்னா எல்லாம் இருக்காது. ஏன்னா ஆண்டாள் பிரபாவம் அப்படித்தான். அதனால அந்த ஆண்டாள் வைபவத்தை பத்தி இன்னைக்குலேருந்து தொடங்கி ஆரம்பிக்க போறார். அதே மாதிரி வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு வேதத்துல உள்ள அத்தனை எக்ஸ்ட்ராக்டும் திருப்பாவையில இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் உள்ளது தெரியும். அதே மாதிரி இந்த இது கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பண்பு அப்படின்னு. இந்த மாதிரி திருப்பாவை 30 பாட்டு தெரியாதவாழ இந்த பூமி சுமக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு. அது மாதிரி நம்ம திருப்பாவை, அதாவது குழந்தைகளுக்கு முதல்ல திருப்பாவையாவது கற்றுக் கொடுங்க அப்படின்பா. வேற எதுவும் வேண்டாம், திருப்பாவை போறோம் அப்படின்பா. அதனால ஆண்டாள் அதே மாதிரி திருப்பாவை அவசியம் நம்ம எல்லாரும் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். இந்த அப்பதான் இந்த 30 நாள் குழந்தைகள்லாம் வீதி வரணும். வெடிக்காத்தால இந்த வெடிக்காத்தால குளிர்லாம் நம்மளை ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா ஓசோன் ஏர் நம்ம உடம்புக்கு எதுவும் நல்ல புனிதமா தூய்மையா ஆக்கி கொடுக்கும். அதனால குழந்தைகள்லாம் 4 எழுந்தாலும் தெரியாது, 5 எழுந்தாலும் தெரியாது. அழகா திருப்பாவை வீதியில வலம் சொல்லி அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும் குழந்தைகளை வருங்காலத்துல அப்படின்னு சொல்லி நல்லபடியா அந்த சுவாமி 30 நாட்களும் நன்றாக முன்னேற்றம் பண்ணி அதுக்கு பெருமாள் அவருக்கு தேக ஆரோக்கியத்தெல்லாம் கொடுக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி சுந்தர்பட்ற சுவாமி இது நடத்தி வச்சது பெரிய பாக்கியம். அதான் இங்க அன்னைக்குன்னு அவர் முறை கரெக்டா அமைஞ்சிருக்கு. அதுதான் அதான் எப்பவுமே சபையும் இன்னைக்கு அவர் வந்தாலே அவர் தொடங்கிடுவார். அதுல எல்லாம் ஒன்றும் இதுல நல்லபடியா விஷய ஞானமும் உள்ளவர். சும்மா சாதாரணமா இல்ல,
நல்ல வேதம் பிரமாணமும் சரி, பிரபந்தத்திலையும் சரி, எல்லாத்துக்கும் இது பண்ணவர். அதே மாதிரி நம்ம நிர்வாகி அதிகாரியும் அதே மாதிரி இங்க வந்து ஆமா ஆமா, அதாவது அவர் ஸ்ரீரங்கத்தையும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி காட்டாளிங்க சிங்கர் சொன்னது இங்க எல்லா இடத்துலையுமே ரொம்ப பிளெக்சிபிள், அனுசரிச்சு போகக்கூடிய அதிகாரிகள்ல இவரும் ஒருவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது ரொம்ப பெருமைப்படுறோம். அடியானுக்கு பெரிய பாக்கியம் இன்னைக்கு உட்காந்து நம்ம கேட்கறதுக்கு அடியான் ஆசீர்வாதம் பண்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சுவாமிகள் அமோகன் பார்க்கணும். ராமஸ்ரீ தத்போத்ரம் தத்பாதகபாசிரியம் ஸ்ரீசைலாதனயம் ஸ்ரீராமஸ்ரீ குருபஜே. ஸ்ரீ எப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய கமலவள்ளி தாயார் திருப்பானாழ்வார் சன்னதியில திருப்பாவை மார்கழி 30 நாம் சொல்வதற்கும் கேட்பதற்கான பெரும் பாக்கியத்தை நமக்கு அருளி இருக்கிறார்கள். இந்த கிடைப்பதற்கிற பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கு அருளிய நம்பெருமாளுக்கும் கமலவள்ளி தாயாருக்கும் திருப்பானாழ்வாருக்கும் நம்முடைய வணக்கங்களை சமர்ப்பிப்போமாக. சர்வேஸ்வரன் நம்மையும் அனைத்து ஆத்மாக்களையும் அவர் பெரித ஓக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டு தொடங்குகிறோம். தொடக்கத்தில் தனியன்களை சுவாமிகள் சேவிக்கும்படியாக விண்ணப்பிக்கிறோம். ஸ்ரீ சைலேச கிருஷ்ணம் ஏவசு போய நவய ஸ்ரீராமஸ்ரீம் தத்போத்ரம் தத்பா கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனயம் ஸ்ரீராமஸ்ரீம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 33வது அத்தியாயத்தில் ஒரு 5 ஸ்லோகங்கள் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தமிழ் அர்த்தங்களை அடியேன் இப்பொழுது விண்ணப்பிக்கிறேன். கிருத திரேதாதி யுகங்களில் பிறந்தவர்கள் எல்லாம் கலிகாலத்தில் பிறக்க ஆசைப்படுகிறார்கள். கிருதாயுகம் சத்தியம் 4 கால்களில், தர்மம் 4 கால்களில் நிற்கக்கூடிய காலம் கிருதாயுகம். திரேதாயுகம் சத்தியம் 3 கால்களிலும், தர்மம் 3 கால்களிலும் நிற்கக்கூடிய காலம். ஆனா கலிகாலத்துல தர்மம் ஒரு காலில் நிற்க முடியுமா? முடியாது. தர்மம் ஒரு காரியத்தில் ஒரு காலம் நிற்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் பிறப்பதற்கு முதல் யுகத்தில் உள்ள ரிஷிகள், மன்னர்கள், மக்கள் எல்லாம் ஆசைப்படுகிறார்களாம். ஏன் ஆசைப்படுகிறான்னு சொன்னா, கலிகாலத்தில் தாம்பரணவரி நதி தீரத்திலும்
வைகை நதி தீரத்திலும் மகா புண்ணிய நதியாம் காவேரி நதி தீரத்திலும் பாலாற்றாங்கரை தீரத்திலும் மேற்கு நோக்கி பாய்கிற நதி தீரத்திலும் ஸ்ரீமன் நாராயணனை முழுமையாக சரணடைந்த சுவாமிகள் அவதரிக்க போகிறார்கள், ஆழ்வார்கள் அவதரிக்க போகிறார்கள். இது எங்க வச்சு வியாசர் மகிழ்ச்சி எழுதுறாரு? நைமிசாரண்யத்தில் கோமதி தீர்த்தங்கரையில ஒரு பிரச்சனமான ஒரு ஆலமரத்தடியில் இருந்து கொண்டு எழுதுறாரு. எழுதும் போதே சொல்றாரு, எடுத்த உடனே சொல்றாரு, எங்கே தாமிரவர்ணி பாய்கிறதோ இந்த நதிக்கரையில தான் ஆழ்வார் முழுக்க அவதரிக்கிறாங்க. அதுல முதல்ல தாமிரவர்ணி சொன்னார். ஆழ்வார்கள் அத்தனை பேர்களுக்கும் பிரதானமான ஆழ்வார் நம்ம ஆழ்வார். அவயவம் அவயவின்னு சொல்லுவோம். நம்ம ஆழ்வார் அவயவின்னு சொன்னா எல்லாரும் அவயவங்க. பிரபன்ன ஜன குலசர் இது சம்பிரதாயத்தில் ஓரான்பலி ஆச்சாரிய பரம்பரையில் இந்த பூலோகத்தில் உதித்த முதல் ஆச்சாரிய சுவாமிகள் சுவாமி நம்மாழ்வார். முதல் ஆச்சாரிய சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் பரமபதம். இரண்டாவது ஆச்சாரிய சுவாமி மகாலட்சுமி தாயார் பரமபதம். மூன்றாவது ஆச்சாரிய சுவாமி சேனை முதலியார் பரமபதம். நான்காவது ஆச்சாரிய சுவாமி இந்த மண்ணுலகத்தில் எங்க ஆழ்வார் நதியில, தாம்பர நதி கரையில. அது வியாசருக்கு தெரியுது. சொல்லுவதா இருந்தா மகா புண்ணிய நதியாம் காவேரின்னு சொல்றாரு. முதல்ல மகா புண்ணிய நதியாம் காவிரியை சொல்லிட்டு மற்ற சொல்லணும். ஏன் மகா புண்ணியம் சொல்றாரு? இந்த காவிரிக்கு நடுவில் தானே திருவரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறான். ரங்கநாதன் பள்ளி கொண்டிருப்பது இந்த காவிரிக்கு மத்தியில் தானே. அது மட்டுமா, இந்த நதி தீரத்திலான நம்முடைய கமலவல் நாச்சியாருடைய அவதாரம் இங்கதான் நடந்தது. ஆழ்வார்கள்ல திருப்பானவாள் அவதரிச்சது இந்த காவிரி நதி தீரம் தானே. தொண்டடி பொடியால் அவதரிச்சது காவிரி நதி தீரம் தான். திருமங்கை ஆழ்வார் அவதரிச்சது காவிரி நதி தீரம் தான். ஆனாலும் முதல்ல சொன்னது தாமிரவர்ணி சொன்னார். ஆனா காவிரிய மகா புண்ணிய நதின்ட்டார். அப்போ திருவரங்கன் பள்ளி கொண்டிருப்பதனாலும் இங்கே கமலவள்ளி தாயார் அவதரித்திருப்பதனாலும் மகா புண்ணிய நதி என்று வியாசர் பாகத்தை சொல்றார். அவதரிக்க போகிறார்கள். அதே மாதிரி வைகை நதி கரையில தான், அங்கேயே தாமிர நதி கரையில நம்மாழ்வார் வந்துடுறாரு, மதுரை ஆழ்வார் வந்துடுறாரு. வைகை நதி தீரத்துல தான் பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார்லாம் அவதரிக்கிறார்கள். பாலாற்றங்கரையில் தான் பொய்கை ஆழ்வார், புலத்தாழ்வார், பெரியாழ்வார், திருமலிசை ஆழ்வார் அவதரிக்கிறார்கள். இந்த நதி மேற்கு நோக்கி பாயும் அப்படிங்கிறாரு. மேற்கு நோக்கி பாயிற நதியில அந்த இடத்துல மேற்கு நோக்கி திரும்புது. அது எங்கன்னா குலசேகர அவதரிச்சார். அந்த இடத்துல அந்த நதி மேற்கு நோக்கி திரும்பி போகுது. மேற்கு நோக்கி பாய் நதி இல்ல, அப்புறம் போய் அது கிழக்கு நோக்கி திரும்பிடும். அதை கூட சொல்லி குலசேகர அவதரிக்க போகிறார். அப்படி 12 ஆழ்வார்கள் அவதரிக்க போகிறார்கள். அவர்கள் முழுமையாக எம்பெருமானை சரணடைகிற பிரபத்தி மார்க்கத்தை பிரவசனம் செய்ய போகிறார்கள். அந்த நாராயணா பாராயணான்னு சொல்லக்கூடிய சரணாதி மார்க்கத்தை பின்பற்றியவர்களுக்கு எந்த விதமான, அதாவது தேவகடன், பிதிர்கடன், நரகடன் போன்ற 5 வகையான எந்த கடன் கிடையாது. அவர்கள் யாருக்கு அடிமை இல்லை. அவர்கள் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே அடிமை. ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே அவர்கள் சேவை செய்வதனால் அனைத்து உயிர்களுக்கும் சேவை செய்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அப்படி சரணடைந்தவருடைய இதயத்தில் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தில் இருந்து கொண்டு
அவர்கள் அறியாமல் ஏதாவது காரியங்களை நினைத்தாலோ, அறியாமல் ஏதாவது பேசியிருந்தாலோ, அறியாது செய்திருந்தாலோ அந்த பாவகர்மாக்களை நீக்கி விடுகிறார்கள். அதனால் இந்த நதிதீரத்தில் உள்ள தீர்த்தத்தை சாப்பிட்டாலே போதும் நாராயணனுடைய பக்தி உருவாகும். அப்ப அதனால முந்தைய யுகங்களில் அவதரித்தவர்கள் எல்லாம் கலிகாலத்தில் பிறந்து ஆழ்வாருடைய வழியை பின்பற்றி பரமபதம் செல்வதற்காக வேண்டி ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். லட்சம் வருஷம் வாழ்ந்தாங்க முதல் யுகத்துல. தவம் பல்லாயிரம் வருஷம் செய்ய முடிஞ்சது. ஆனா பரமபதம்ங்கிற அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை பெறுன்னு சொன்னா சரணாதி மார்க்கம் தான். நம்முடைய பிள்ளைலோக ஆச்சாரிய சுவாமிகள் அஷ்டாதச ரகசியத்தில் அப்பேற்பட்ட உன்னதமான பரமபதத்தை அளிக்கக்கூடிய அளவுக்குள்ள உபாயம் இல்லை, இம்மார்க்கம் ஒழிய வேறு மார்க்கம் இல்லையேன்னு பெலமா சொன்னார். நம்மால் அடைய முடியாது, அவனை சரணடைந்து விட்டால் அவன் அடைய வைக்கிறான். எம்பெருமானை நம்மால் அறிய முடியாது, நாம் அவனை சரணடைந்தால் அவன் நம்மை அடைய வைக்கிறான், அறிய வைக்கிறான். கிடைக்க முடியாத கைங்கரியத்தையும் தருகிறான். பகவத் கைங்கரியம் என்பது சாதாரணமானது அல்ல. இந்த லோகத்தில் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பான், ஆனால் கைங்கரியத்தை கொடுக்க மாட்டான். தேவலோகத்தில் உண்டான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பான், கைங்கரியத்தை கொடுக்க மாட்டான். பிரம்மலோகத்தில் உண்டான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பான், கைங்கரியத்தை கொடுக்க மாட்டான். அஷ்டமா சித்திகளை கொடுப்பான், ராஜரிஷி பிரம்மரிஷி போன்ற ரிஷி பட்டங்களை கொடுப்பான், கைங்கரியத்தை கொடுக்க மாட்டான். கைங்கரியத்தை கொடுக்கும்போது எம்பெருமான் கொடுத்தா தான் கைங்கரியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட கைங்கரியத்தை பெறுவதற்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், கைங்கரியத்தின் மீது ஆசை வந்தால் போதும். கிடைக்க முடியாத இந்த லீலாவுல கிடைக்க முடியாத ஒரு சொத்து கைங்கரியம். அப்பேற்பட்ட கைங்கரியமாகிய நீங்காத செல்வத்தை தருவதற்கு எம்பெருமான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறான். அதை பெறுவதற்கு ஆசை இருந்தால் போதும், தருவான். இந்த ஆழ்வார்கள்லாம் அவதரித்து போக பரமபதத்தில் பூமாதேவி தாயார் பார்க்கிறாங்க. பெற்ற தாய் அல்லவா, மனிதர்கள் படுகிற உயிரினங்கள் படுகிற வேதனையை பார்க்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுகிறார்கள், மான அவமான பிரச்சனைகள் சிக்கி அவதிப்படுகிறார்கள், பொருளாதார பிரச்சனைகள் சிக்கி அவதிப்படுகிறார்கள், அற்ப ஆயுளில் அவதிப்படுகிறார்கள், ஏமாற்றத்தினால் அவதிப்படுகிறார்கள். இது போக மற்ற உயிரினங்கள் எல்லாம் எந்த சனம் அவர்கள் அழிவார்னு சொல்ல முடியாது, மரணம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள்தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். பரமபதத்தில் நித்திசூரியன் இருக்கிறார்கள். அந்த நித்திசூரியன் துன்பம் என்பதே தெரியாதவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுபவத்தை நேரடியாக பெறுகிறார்கள். திவ்யமான பேரின்ப பெருவாழ்வை பெற்று சர்வ சூட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பரமபதத்தில் நித்திசூரியன். இங்கிருந்து சேர்ந்த முக்த ஆத்மாக்களும் பரமபதத்தில் திவ்யமயமான பேரின்ப பெருவாழ் திணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பூமாதேவி தாயாருக்கு இந்த குழந்தைகள்லாம் சுவிச்சமா நல்லா இருக்குது, ஆனா பூலோகத்தில் உள்ள குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு. பரமபதத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆனந்த கண்ணீரை தவிர எதுவுமே தெரியாது. ஆனா லீலாவில் குழந்தைகளுக்கு ஆனந்த கண்ணீரே தெரியாது. துன்பம், துயரம், வாழ முடியாமல் தற்கொலை, எத்தனை வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே பூமி பிராட்டிக்கு இறக்கம் வந்தது. நாம பரமபதத்தில் இருக்கிறோம், நம்முடைய குழந்தைகள் லீலாவதி அவதிப்பட்டு இருக்காங்க.
இந்த லீலாவதில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து ஆத்மாக்களையும் பரவத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம் பூமியில் அவதரிக்க வேண்டும். நாம் அவதரித்து மக்களோடு மக்களாயிருந்து இந்த எளிமையான பிரபக்தி மார்க்கத்தை அவர்களுக்கு அறிகிற வண்ணமாக அவர்களுக்கு புகட்டி அனைவரையும் பராமத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பூமி பிராட்டியார் தான் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தான் அவதரித்தார்கள். பரமபதத்திலிருந்து பகவத் அனுபவத்தை எப்பொழுதும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஆனந்த திவ்ய சமுத்திரத்தில் எப்பொழுது இருக்கின்றவர்கள். அதை வேண்டான்ட்டு இங்க நம்ம எடுத்து வைக்கிற அடிகளோறும் துன்பம் துயரம் சோகம் தான், அடிகளோறும் நெருஞ்சி முக்காலத்தான். இந்த அந்த பேரின்ப சுகவாழ்வை தள்ளிவிட்டு துன்பம் நீராத போதுமின் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருளை பெறுவதற்கு வரக்கூடியவர்கள்லாம் வாருங்கள். இந்த வையத்தில் வாழ பிறந்தவர்களே, ஸ்ரீமன் நாராயண திருவருளை பெறுவதற்காக வேண்டி வரக்கூடியவர்கள்லாம் வாருங்கள். எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு நீங்கள் வந்தாலே போதுமின் விரும்பக்கூடிய வாருங்கள். எசைந்து வந்தால் போதும். வருகைக்கு மேல் நம்ம செய்ய வேண்டியதில்லை. தாயுடைய தந்த தாயருடைய அவங்க சேர்த்து வைத்த சொத்துக்களை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும்? பூர்ண பௌர்ணமி பிரகாசிக்கிற இந்த நல்ல நாளில் திருவருளை பெற வாருங்கள். நாராயணனே நமக்கே படை தருவான். ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய திருவடியை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் ஆதிகாரம் காத்திருக்கிறார். நேர்மையான சிந்தனையுடையவர்களே, தூய்மையான எண்ணங்களை உடையவர்களே, உத்தமகிரி அருள் செய்வார். 30 அத்தியாயங்கள். 29வது அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், உத்தவரே, நான் இதுவரை சொன்ன உபதேசங்களை எல்லாம் கூர்மையாக கவனித்தாயா? அதன்படி நிற்கலாமா கேட்டேன். உடனே உத்தவர் சாஸ்தாங்கமா கால் சுவாமி, நீர் 29 அத்தியாயங்கள் சொல்லப்பட்டவையெல்லாம் என்னால் கடைபிடிக்க முடியாது. 29 பாட்டு. ஏன்னா நான் முயற்சி பண்ணி உங்க அடைந்தது சாத்தியம் இல்ல. கலிகாலம் உங்களுடைய திருவருளால் நான் உண்மை அடையணும். உங்களுடைய அருட்பெரும் கருணையினால் என்னை ஆட்கொள்ளும் சாமி. நான் எதுவும் செய்ய முடியாது. கலிகாலம் அது கூட ஒரு வாய்ப்பு சொல்லுங்க சாமி. உடனே பாலாம் சொன்னார், நீதியில சிரம சொன்ன மாதிரி, புத்தவரே உண்மைதான், கஷ்டம்தான். ஆனால் வைராக்கியம் இருந்தால் கடைப்பிடிக்கலாம். வைராக்கியம் மாறுங்களா? யாரை பார்த்து வைராக்கியம்? அதனால நீர் எல்லாம் என்னை அடைவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம். சர்வ தர்மான் பரித்தேஜன் சொல்வாரு, இங்க சர்வ கர்மான் பரித்தேஜன் சொல்வாரு. என்னுடைய திருவருளை பெறுவதற்காக வேண்டி நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயே, அந்த உபாயங்களை எல்லாம் அறவை விட்டுவிடு. என்னை அடைவதற்கு நீ இந்த உபாயம் செய்ய வேண்டாம்.
மாம் ஏக ஏவ சரணவரஜா, என் ஒருவனையே நீ சரணமாக பற்று, உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களும் நான் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறேன் சொன்னார். எம்பெருமானுக்காக வேண்டி இருக்கிற இருப்பு, எம்பெருமான் முகப்புக்காக வேண்டி நினைக்கக்கூடியவர்கள், எம்பெருமான் முகப்புக்காக வேண்டி பேசக்கூடியவர்கள், எம்பெருமான் முகப்புக்காக வேண்டி காரியம் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் தான் எம்பெருமானுக்காகவே இருக்கிற இருப்பை உடையவர்கள். இதுதான் நம்முடைய ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து, இந்த ஆத்மஸ்வரூபத்தை பரிபூர்ணமாக பெற்றவர்கள் பரமபத்தில் நித்திய சூரியன். அந்த தன்மையை, அந்த பரமபத்தில் நித்திய சூரியன் பெறக்கூடிய தன்மையை இந்த சரீரத்திலே நாம் இங்கே பெறலாம். சரீரம் விட்ட பிறகுதான் பரமபத்து செல்ல வேண்டும் இல்லை. ஜீவன் முக்த நிலை இங்கே வரும். என்ன நம்முடைய ஆச்சாரிய சுவாமிகள் மூலமாக பகவானுடைய திருவடியை சரணடைகிறோம். சரணடைந்த பிறகு நம்ம நோக்கம் எங்க இருக்கணும்? கைங்கரியத்தை நோக்கியே இருக்கணும். கைங்கரியம் தானே சொரூபம். அந்த கைங்கரியத்தை நோக்கி இருந்துட்டோம்னு சொன்னாலே நம்ம இங்க இருக்கிற பொழுதே நித்திய சூரிய தன்மை நமக்கு வந்துட்டுது. இவர்கள் வேற நினைப்புக்கு வராது. எம்பெருமான் உகக்கிற காரியம் எது? எம்பெருமான் நியமித்த காரியம் எது? எம்பெருமான் நியமித்த காரியத்தையே செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப ஆண்டாள் நாச்சியார் அவதரித்து இந்த திருப்பாவை மூலமாக அனைவரும் இங்கு இருக்கிற பொழுதே எம்பெருமானுக்காக வேண்டிய இருக்கிற இருப்பை பெற்று பின்னால் எம்பெருமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெறுங்கள். இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நீங்கள் இச்சப்பட்டால் போதுமே. உடம்பை வருத்தி தவம் செய்ய வேண்டாம். நடந்து கால்கள் நோக வேண்டாம். மனசால் நினைத்தால் போதும். மனதினால் நினைக்க, மனதினால் நினைப்பதனாலேயே எல்லா பாவங்களும் தீருகிறது. இதே ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. அப்ப சீர்மல்கு ஆய்பாடி செல்வ சிறுமியர்கள் கைங்கரிய செல்வம் நிறைந்தது ஆய்ப்பாடி. அந்த கைங்கரியத்தை செய்யக்கூடியவர்கள் செல்வ சிறுமியர்கள். கைங்கரியத்தை பெற்றவர்கள், நீங்காத செல்வத்தை பெற்றவர்கள் இந்த சிறுமியர்கள் சொல்ல காரணம், அவர்களுக்கு இந்த கைங்கரியத்தை தவிர அசல் அறியாதவர்கள். எப்பொழுதும் கிருஷ்ணனை பற்றியே அறிந்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்குன்னா அவங்கள்ட்ட போய் இடது கை எது வலது கை எதுனா சொல்ல தெரியாதான். தன்னுடைய கைகளை இடது கை வலது தெரியாது. ஆனா கிருஷ்ணனை பத்தி கேட்டா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய ஞானம் என்பது கிருஷ்ணனை அறிவதுதான். ஞானம் என்பது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை அறிவதுதான், பேசுவதுதான் ஞானம். அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய பற்றிய லீலைகளை அறிந்து கொள்வதனாலும் தெரிந்து கொள்வதனாலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதனால் தன்னையே மறந்து விட்டார்கள். அந்த மாதிரி இருந்தால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், நந்தகோபனும் கைங்கரிய செல்வன் தான். கைங்கரியங்களுக்கு தடையே இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வான். கைங்கரியத்துக்கு எந்த விதமான தடை இங்கே உண்டு, ஆனா தடை இல்லாமல் பார்ப்பான். அப்படின்னா சுதாந்திரிய மேலிட்டு அப்படி பண்ண இப்படி பண்ண அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லி இவரே உக்திவாதம் பண்ணி பாரதாந்திரத்தை கெடுக்க மாட்டார். சுதாந்திரியம்தான் கைங்கரியத்துக்கு தடையா இருக்கும். பாரதாந்திரியம் என்பது பகவானுடைய திருவள்ளப்படி நடத்தல் தான் பாரதாந்திரியம். அப்ப சுதாந்திரியம் அழிந்தாத்தான் பாரதாந்திரியம் பிரகாசிக்கும். அந்த பாரதாந்திரிய பண்போடு இருக்கக்கூடியவர் நந்தகோபர்.
சின்ன கைங்கரியமானாலும் பெருசா செய்வார். பகவத் கைங்கரியத்தில் சின்ன கைங்கரியம் பெரிய கைங்கரியம் இல்லை, எல்லா கைங்கரியமே போயிருந்த கைங்கரியம் தான். இது அல்ப கைங்கரியம்னு கிடையாது. பகவானுடைய திருவுள்ளத்தை வகப்படி செய்கிற கைங்கரியங்களில் அல்பமானதே கிடையாது, எல்லாமே எல்லையற்றதுதான். அப்படி நந்தகோபர் சின்ன கைங்கரியமானாலும் முழுமையாக செய்வார். அதை எப்படி சொன்னாரு? கூர்வேல் கொடுந்தொழிலன்னார். ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தையாக தொட்டில்ல கண் வளர்ந்து அருகிற பொழுது அந்த தொட்டிலுக்கு கீழே கட்டு போட்டு உட்கார்ந்துப்பார், தூங்க மாட்டார். அந்த பக்கங்கள்ல இவர் கண்ணு கட்டின தூரத்துல எங்கேயாவது ஒரு எறும்பை பார்த்தாலும் சரிதான், ஈய பார்த்தாலும் சரிதான், பாச்சா பார்த்தாலும் சரிதான், பெரிய வனாந்தரத்துல சிங்கம் புலி சிறுத்தைகள் வந்தா எப்படி வீரர்கள் சாடி போய் அடிச்சு விரட்டுவாங்களோ அது மாதிரி கிருஷ்ணன் மீது கொண்ட அந்த அபிமானத்தினால் எறும்புன்னு நினைக்க மாட்டார். எறும்பு ஒரு கண்ணுக்கு சிங்கமாத்தான் தெரியும், பாச்சா நினைக்க மாட்டார், சிறுத்தையா தெரியும். உடனே ஒரு வேல் வச்சிருக்கிறார். அந்த வேல் எப்பொழுதுமே பல 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 கூர்மையாத்தான் இருக்கும். கூர்வேல் அப்படிங்கிறாரு. இத்தனைக்கான சித்திரம் போகும். நந்தகோபர் இங்கிருந்து பாஞ்சு போய் இந்த அந்த வேலை வச்சு எறும்பு கொள்வார். ரோதி சுரூபத்தை அழிக்கிற பண்பு காரணம் அந்த பற்று. அதே மாதிரி ஏறாந்த கன்னி யசோத இளஞ்சிங்கம், யசோத பிராட்டியுடைய கண் அழகு மிக்கதாக இருக்கும். ஏன் அழகு மிக்கதான்னு சொன்னா, அழகே வடிவமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து 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 பிராட்டி யசோத பிராட்டியுடைய கண்ணு அழகாச்சுதான். அந்த யசோத பிராட்டிக்கு எப்பொழுதும் இளஞ்சிங்கமாகவே அவன் இருக்கிறான். நந்தகோபர் சொல்லும் போது குமரன்னாரு, அங்க பவ்யமா நிற்பான், இங்க சீர் சீர் நிற்பான். தாயிட்ட பாசம். எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நீராட போதுவீர் போதுமினோ, அருளை பெறுவதற்கு நீங்கள் வந்தால் போதும். கூர்வேல் கொடுத்த நந்தகோபன் குமரன் உங்களுக்கு அருள்ற காத்திருக்கிறான். எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் வந்தால் போதும். ஏறாந்த கன்னி யசோத இளஞ்சிங்கம், அந்த கண்ணன் உங்களுக்கு அருள் தர காத்திருக்கிறான். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போன்முகத்தான். எம்பெருமானுடைய மேனி கார்மேனி, மேகம் போன்ற நீர். நம்ம திருப்பானாழ்வார் இதை சொல்றார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயானை. திருப்பானாழ்வார் அனுபவம். கொண்டல் வண்ணன், கொண்டல்ல மேகம், மேகம் போன்ற வண்ணத்தை உடையவன் கொண்டல் வண்ணன். அடுத்து வெண்ணெய் உண்ட வாயான். அவன் சாப்பிட்டதுக்கு அடையாளம் வாயில் தெரியும், கையில் தெரியும். அவன் சாத்திருக்கூடிய ஆடைகளையும் சாப்பிட்ட அடையாளம் தெரியும். அப்படி அப்படியே தொடப்பான். எங்கு பார்த்தாலும் மனம் வீசும். எம்பெருமானுடைய கைப்பட்டது வாய்ப்பட்டது அந்த சேஷத்த பிரசாதம் எங்க இருந்தாலும் மனம் வீசும். விசப்பால் கொடுத்த பூதனையுடைய சரீரத்தை துண்டுபடுத்தி விறகுகளை அடுக்கி தீய வைக்கிற பொழுது அவருடைய உடம்புல நாற்றம் வரல.
உடம்புல நாட்டம் வந்திருந்தா அந்த நாட்டத்தை தாக்கு பிடிக்க முடியாம ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றில உள்ள ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவ்வளவு நாட்டம் வரும். ஆனா வந்தது என்ன? மனம் வந்தது. அக்கம் பக்கத்து ஊர்க்காரங்கள்லாம் இது என்ன மனம், இந்த மாதிரி மனத்தை நாங்க நுகர்ந்ததே இல்லையே, எங்க இருந்து வருதுன்னு சொல்லி பூதனை எரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்க்க வரக்கூடிய அளவுக்கு மனம் இருக்குது. எம்பெருமானுடைய எச்சில் வாய் பட்டது. அப்போ அந்த வெண்ணெய் உண்ட வாயான் அந்த எச்சில் பட்டு தடவரிடம் தீச்சடம் பூராமே மனம் தானே தெரியும். அதனாலே என் உள்ளம் கவர்ந்தானேன் யாரு திருப்பானால் கார்மேனிச்செங்கன் அப்படின்னா சௌசல்யம் சௌலபியம் சொல்வோம். பார்ப்பதற்கு எளிமையாக தெளிமையா இருக்கணும். சௌலபியம். சௌசல்யம் நம்மோடு கலந்து பரிமாறும்படியாக இருக்கணும். அது சௌசல்யம். இந்த மேகத்தை சொன்ன உடனே நம் கண்ணால் பார்க்கும்படியாக இருக்கிறது சௌலபியம் வந்தாச்சு. அந்த மேகத்துல பனித்துளி அந்த மலைத்துளிகள் ஆரம்பிச்சிடும். இந்த சௌசல்ய பங்கு பிரகாசி. செங்கன் கருணையினால் சிவந்த கண்களை உடையவன், கிருபையால் சிவந்த கண்களை உடையவன். அதனால அவனுடைய கண்கள்ல வாத்சல்யம் பிரகாசி. வாத்சல்யம்னா ஒரு கன்றை பார்த்தால் அந்த தாய்ப்பசுக்கு என்ன பாசம் ஏற்படும். அந்த கன்று சகதியில உருண்டு பிறண்டு இருக்கும், உடம்பெல்லாம் சீல்பட்டி போயிருக்கும். ஆனா தாய்ப்பசுக்கு அருவருப்பு ஆகாது. பாசத்தோட தன்னுடைய நாவினாலேயே அழுக்குகள் எல்லாம் ஆகட்டும். அதுக்கு பேர் வாத்சல்யங்கிற பண்பு. அதுபோல எம்பெருமானுடைய வாத்சல்யம் யாரை பார்த்தாலும் கருணை மலை பொழிகின்ற வாத்சல்யம். அப்பேற்பட்ட வாத்சல்யம் நிறைந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஒரு ஸ்லோகம் உண்டு, வாசுதேவ தருச்சாயா, வாசுதேவனாகிய கற்பக விருட்சத்தின் அடியில் நீங்கள் ஒதுங்கினால் போதும், அப்ப நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அந்த எம்பெருமானாகிய வாசுதேவனாகிய அந்த கற்பக விருட்சத்துல கோடை காலத்துல குளிர்ச்சியாக இருக்கும், குளிர்காலத்துல வெப்பமாக இருக்கும், நினைத்ததும் கிடைக்கும். அந்த வாசுதேவனுடைய அந்த மரத்தில் பலனை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது அந்த மரத்தினுடைய நிழலில் ஒதுங்க வேண்டும். எம்பெருமானுடைய திருவடி நிழலில் ஒதுங்கினால் போதும், எம்பெருமான் திருவடி நிழலில் ஒதுங்கினால் போதும், அனைத்து நமக்கு கிடைக்கிறது. ஒதுங்கலன்னு சொன்னா எம்பெருமான் என்றைக்காவது ஒதுங்குவான் என்று பார்த்து கொண்டே இருப்பார். தன்னிடம் ஒதுங்குவதற்காக வேண்டி என்ன செய்யணுமோ அதை செய்து ஒதுங்க வைப்பார். அதுக்கு பல பிரிவுகளாயிரும். அப்போ செங்கன்கிற பொழுது கருணை பிரகாசிக்குது. கதிர் மதியம் போல் முகத்தான் சந்திரன், குளிர்ச்சியான ஒளியை தரக்கூடிய சந்திரன். ஆனா சூரியன் போல ஒளி இல்லை. சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் சந்திரனுக்கு இருக்கணும். ஆனா சந்திரனுக்கே உண்டான குளிர்ச்சி இருக்கணும். பகல்ல சூரியன் உதயம் ஆக மாதிரி சந்திரன் உதயம் ஆகணும். வெப்பம் இருக்கக்கூடாது, குளிர்ச்சி இருக்கணும். கதிர்கள் எல்லாம்
சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் சந்திரனுக்கு வரணும். சந்திரன் அந்த தன்னுடைய சுவாவம் போல குளிர்ச்சியாகவே இருக்கணும். அது போன்ற முகத்தை உடையவன். அப்ப எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் பார்க்க 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 எவ்வளவு வெப்பத்தில், எவ்வளவு தாபங்களில், உலகத்தில் சரீரத்தினால எத்தனை வகையான நோய்கள், மனசால எத்தனை வகையான நோய்கள், பிற உயிர்களால் எத்தனை வகையான நோய்கள், இயற்கை சீற்றங்களால் எத்தனை வகையான நோய்கள், அத்தனை நோய்களும் எம்பெருமான் திருமுக மண்டலத்தை பார்த்தாலே தனியும் குளிரும். அப்பேற்பட்ட திருமுகத்தை உடையவன். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அடியார்களுக்கு தீங்கு செய்தால், யாரையும் தீங்கு செய்தால் சூரியனைப் போல வெப்பமாக இருப்பான். அடியார்களுக்கு சந்திரனைப் போல குளிர்ச்சியாக இருப்பான். இன்னொரு அர்த்தம், அப்பேற்பட்ட முகத்தை உடையவன் யாரு? நாராயணனே. நாராயணங்கிற நாமந்தான் வேதத்துல பறைசாற்றப்படுகிறது. நாராயண பர பிரம்மம், நாராயண பர தத்துவம் அப்படின்னு நாராயணனே பரம்பொருள் பர தத்துவமாக வேதங்கள் சொல்லுது. ரிக்வேதம் சரி, யஜுர்வேதம் சரி, அதர்வேதம் சரி, எல்லாம் எம்பெருமான சொல்லு. இந்த எம்பெருமானே அனைத்து வேதங்களுடைய சாராம்சமாக பகவத்கீதை வெளியிட்டான். அதுல நானே அனைத்திற்கும் தோன்றுமிடமாக இருக்கிறேன், அனைத்தும் என்னிடத்திலே நிலை பெற்றிருக்கின்றன, அனைத்தை ரட்சிக்கின்றவனாக நான் இருக்கிறேன், நான் இல்லாமல் உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ எதுவும் இல்லை, அனைத்திற்கும் வித்து எதுவோ அது நானே அப்படின்னு சொல்லி தான் தான் எல்லாம் என்பதை கீதையில நிறைய வெளியிட்டான். நாராயணனே அப்படின்னார். நமக்கே பறை தருவான். நமக்கே ஒன்னே ஒண்ணு எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். எம்பெருமான் எதை கேட்டாலும் கொடுக்கிறான். இதை சொல்கிற பொழுது செல்வத்தை விரும்பி என்னை பக்தி செய்தாலும் செல்வத்தை தருவேன், இழந்த செல்வத்தை மீட்க பக்தி செய்தாலும் இழந்த செல்வத்தை தருவேன், நோய்களிலிருந்து விடுதலை செய்வதற்காக வேண்டி பக்தி செய்தாலும் நோயிலிருந்து விடுதலை ஆவீர்கள், இன்னும் பலவிதமான கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என் மீது பக்தி செலுத்தினாலும் அந்த கஷ்டத்தை விடுவேன், என்னையே வேண்டுமென்று நீங்கள் பக்தி செய்தாலும் என்னையே நான் கொடுப்பேன். இதுல என்னையே வேணும் என்று சொல்லக்கூடியவர்கள் எனக்கு ஆத்மா போன்றவர்கள், அவர்கள் எனக்கு ஆத்மா போன்றவர்கள், நான் அவர்களுக்கு ஆத்மா போன்றவர்கள். அவர்கள் தான் அனன்ய பிரயோஜனர்களாக ஆகிறார்கள். எம்பெருமானையே விரும்புகின்றவர்கள் அனன்ய பிரயோஜனர்கள். அந்நிய பிரயோஜனர்கள், அந்நிய பிரயோஜனம் சொன்னா எம்பெருமானை தவிர்த்து எல்லாரையும் விரும்புகிறவர்கள் அந்நிய பிரயோஜனர்கள். எம்பெருமான் ஒருவனையே விரும்புகிறவர்கள் அனன்ய பிரயோஜனர்கள். இந்த எம்பெருமான் ஒருவனையே விரும்புகிற பண்பு தான் நமக்கு வரணும். எம்பெருமான் ஒருவனையே விரும்புகிற அந்த பண்பு நமக்கு வந்துவிட்டால் இந்த லோகத்தில் பெற வேண்டியதை பெற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். கீதையில விஸ்வரூப தரிசனத்தை காட்டிய பிறகு அர்ச்சுனா நீ தரிசித்தாயே என்னுடைய இந்த திவ்யமான ரூபத்தை வேதங்களாலும் தரிசிக்க முடியாது, வேதங்களில் சொல்லப்படுகிற யாகங்களாலும் தரிசிக்க முடியாது, தவங்களாலும் தரிசிக்க முடியாது, தானங்களாலும் தரிசிக்க முடியாது. அனன்ய பக்தியினால் வேறு விருப்பமில்லாமல் என்னையே விரும்புகிற அனன்ய பக்தியினால் என்னை தரிசிக்கலாம்.
என்னை அடையலாம், என்னை அறியலாம். அந்த அனன்ய பக்தியினாலதான் எம்பெருமானை நாம் அறிய முடியும், அடைய முடியும், தரிசிக்க முடியும். அந்த அனன்ய பக்தி உடையவர்களுக்கு எம்பெருமான் எது வேண்டுமானாலும் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறான். அப்ப நமக்கேங்கும் போது எம்பெருமானை தவிர வேறு எதையும் விரும்பாத நமக்கே பறை என்பது கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை அவன் தருகிறான். அப்ப கைங்கரியத்தை யாருக்கு கொடுக்கிறான்னு சொன்னா எம்பெருமான் ஒருவனையே விரும்புகின்றவர்களுக்கு தான் கைங்கரியத்தை கொடுக்கிறான். எம்பெருமான் ஒருவனையே விரும்பி கைங்கரியத்தை பெற்றவர்கள் இந்த சரீரத்தோடு இருந்தாலும் ஜீவன் முக்தர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் இனி அவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். நோய் என்பது வராது, மரணம் என்பது வராது, பசி என்பது கிடையாது, தாகம் என்பது கிடையாது. அப்பேற்பட்ட முக்த ஆத்மா தன்மை அவர்களுக்கு வந்து விடுகிறது. நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த நாமமும் நாராயணங்கிற நாமமும் அப்படிப்பட்ட நாமம். திருமங்கையாழ்வார் அந்த நாமத்தை நேரடி அனுபவிச்சார். குலந்தரும் செல்வந்தந்திடம் அடியார் படுதுயரம் ஆயினமெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயினம் ஆயின செய்யும் நலஞ்சரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன். அது நாராயணாயின நாமம். பெற்ற தாய் கை குழந்தைக்கு நினைந்து நினைந்து செய்வதை விட எம்பெருமான் இந்த நாமத்தை சொல்லுகிறவர்களுக்கு அவன் நினைந்து நினைத்து செய்கிறான். துஞ்சும் போது அலைமின் துயர்வரின் நினைமின் நஞ்சுதான் கண்டீர். நம்முடைய வினைக்கு நாராயணாயன நாமம். துயரம் வருகிறதா? நாராயண நாமத்தை நினைங்க. நம்முடைய வினைகள் ஒட்டுமொத்தமா போகணுமா? நாராயண நாமத்தை சொல்லுங்க. துயர்வரின் நினைமின் நஞ்சுதான் கண்டீர். நம்முடைய துயரங்களை அழிப்பதற்கு போக்குவதற்குள்ள அரு நஞ்சு நாராயண நாமம். துயர் நஞ்சுதான் கண்டீர் நாராயண நாமம். நம்பிகால் நானும் சொன்னேன் நீங்களும். அப்ப பகவானுடைய நாமங்கள் அநேக இருந்தாலும் நாராயணங்கிற நாமத்துக்கு அது தரக்கூடிய அர்த்தத்துக்கு இணையான நாமே இல்லை. நம்மவர்கள் எல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவர்கள் எல்லாம் நாராயண நாமத்தினுடைய அர்த்தத்திலேயே காலத்தை போக்குவார்கள். மற்றவர்கள் நாராயண நாமத்தை ஜெபம் செய்து கொண்டும் ஹோமம் செய்து கொண்டும் தாங்கள் விரும்பிய பலன்களை அடைவார்கள். ஜபத்தினாலும் ஹோமத்தினாலும் பெறக்கூடியதை நாராயண நாமத்தினுடைய அர்த்தத்தை அறிவதனாலேயே நாம் பெற்று விடுகிறோம். அப்படிப்பட்ட மகா உன்னதமான நாமம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது சந்தத்தில் அஜாமிலான் உபாக்கியான வரும். ஒழுக்கசீலனாக இருந்து ஒழுக்கம் கெட்டு விடுகிறான். தகாத உறவால் தாய் தந்தையர் மனை மக்களை கைவிட்டு விடுகிறான். பொருளாதாரத்துக்காக வேண்டி செய்யாத தப்பே இல்லை. பஞ்சமா பாவங்களை சர்வசாதாரணமா செய்யறான். அவனுக்கு ஆயுள் நெருங்குகிறது. யமதூதர் வருகிறார்கள். இவன் கண்ணுக்கு தெரிகிறது என்னுடைய கடைசி பிள்ளைக்கு நாராயணான்னு பெயரிட்டு சொன்னான்.
யமதூதர்கள் தன்னுடைய உயிரை பறிக்க போறாங்க. அப்போ நினைக்கான், நம்ம போயிட்டோம்னு சொன்னா நம்முடைய குழந்தை நாராயணா என்ன செய்வான்னு சொல்லி நாராயணான்னு சத்தம் போட்டான். அவ்வளவுதான். நேர விஷ்ணு லோகத்திலிருந்து விஷ்ணு தூதர்கள் வராங்க. யமதூதர்கள் தடுத்து நிறுத்திட்டாங்க. யமதூதர்கள் கேட்டாங்க, இவன் பாவி ஆச்சே, பஞ்சமா பாவம் செய்தானே, இவனை ஏன் தடுத்து நிறுத்தின்னு கேட்டாங்க. இல்ல, இவனுடைய நாவில் நாராயணா என்ற நாமம் வந்தது. நாராயணா என்ற நாமம் வந்தால் நீங்கள் இவன் பக்கம் வரக்கூடாது, நாங்கள் தான் வருவோம். யமதர்மராஜன் போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. உடனே யமதூதர்கள் யமதராஜத்தை போய் கேட்டாங்க, சாமி இதை அனுப்பி வைத்தீர், நாங்க சென்றோம், அவன் உயிரை கவர முயற்சி பண்ணினோம், அவன் அவனுடைய புத்திரனை நோக்கி நாராயணான்னு சொன்னான். விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள், எங்களை தடுத்து நிறுத்தி விட்டு அனுப்பி விட்டார்கள். அப்ப யமன் சொன்னான், நான் மற்றவர்களுக்கு தான் அதிகாரியை தவிர ஸ்ரீமன் நாராயணனுடைய பக்தர்களுக்கு அதிகாரி இல்லை, நாராயண நாமத்தை சொன்னவர்களுக்கு அதிகாரி இல்லை. இனிமேல் நாராயண பக்தர்களை கண்டால் ஒதுங்கி போங்கள், நேரடியா போய்விடார்கள், நீ நேரடியா போனா என் பதவிக்கு ஆபத்து வந்துடும் எச்சரிக்கப்பட்டா சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட மகா உன்னதமான மந்திரம் நாராயண மந்திரம். அந்த மந்திரத்துக்குரிய நாயகன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். இந்த நல்ல நாள்ல கமல் நாச்சியாருடைய திருவருளால அந்த ஸ்ரீமன் நாராயணனை பற்றியுள்ள செய்திகளை அறியக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றோம். அபாசம் குறைந்த நாள் வேகமாக சென்றோம். நாளை முறைப்படி அடுத்த பாசுரத்தை செம்மையாக பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஸ்ரீராமகிருஷ்ணன் தத்வோத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனின் ஸ்ரீராமகிருஷ்ணன் குருமகன் சொல்லி நிறைவு செய்கிறோம். சாமி, நிறைவு செய்கிறோம். Thank you.